வணக்கம். ஜேகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். என்னுடைய வாழ்க்கைய பத்தி எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. ரொம்ப பிரச்சனையில நான் இருக்கேன். இந்த பிரச்சனையிலிருந்து வெளிய வருவேனா, மாட்டேனான்ட்டு ரொம்ப சந்தேகமா இருக்கு. மனசெல்லாம் குழப்பமாவே இருக்கு. கடன் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும், குடும்பத்திலே சிக்கல் மேல சிக்கல் வந்துட்டே இருக்கு. நிம்மதியா தூங்க முடியல, நிம்மதியா இருக்க முடியல. எந்த விதமான வேலையும் செய்ய முடியாம மன போராட்டத்திலே இருக்கேன். ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கும்போது உற்சாகம் இருக்கு. அடுத்த நிமிஷம் எப்படி நடக்குன்ற ஒரு சந்தேகமும் எனக்கு இருக்கு. இந்த சந்தேகம் நாளுக்கு நாள் என்னை நிரப்பி நிரப்பி நிறைய கேள்வி என் காது பக்கத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கு. எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், அப்படி இருக்கும். நிறைய விதமான எதிர்பார்ப்பு என்கிட்ட அதிகமாகிடுச்சு. ஸோ எதிர்பார்ப்பு அதிகமாகவும் அடுத்த நாள் காலையில் ஏதாவது நடக்குமான்னு எதிர்பார்த்துட்டு பார்க்குறேன். அப்போ தான் புதுசாக இன்னொரு பிரச்சனை வந்து நிற்குது. ரொம்ப சந்தேகத்தோடு நீங்க இருக்கிறீங்க. இப்பதான் இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வரப்போறோன்ட்டு ஆவலோடு காத்துட்ருக்கீங்க. இதற்கான முடிவு வந்தாச்சு. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவோட எண்டுக்கு நீங்க வரும்போது உங்க மனசுல ஒரு தெளிவு பிறந்துரும், நம்பிக்கை பிறந்துரும். ஏதோ ஒரு வார்த்தை மட்டும் உங்களுக்கு வேலை செய்யாது. அங்க வந்து ஒரு அற்புதமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு விதமான நல்ல விஷயங்களும், நல்ல விதமான அறிகுறிகளும் உங்கள் வாழ்க்கையில தெரிய ஆரம்பிச்சிடும். வீடியோவை முழுசா பாருங்க. இது உங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ. இப்போ உங்க பிரச்சனைக்கிட்ட வந்துருவோம். இந்த பிரச்சனையிலேருந்து நீங்க எப்படி வெளிய வரப் போறீங்க? கடவுள் ஒரு மனுஷனை ஆஸ்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, முதலில் தொடுவது அவனுடைய சிந்தை தான். அந்த சிந்தையிலிருந்து தான் அவனோட வாழ்க்கையில் எல்லா விதமான மாற்றங்களும் நிகழப் போகிறது. நம்முடைய சிந்தை தான் வந்து ஒரு பெரிய நிலம்னு வச்சுக்கோங்களேன். நல்ல விவசாய நிலம் வச்சுக்கோங்களேன். எனக்கு விவசாய நிலத்துல என் ஃப்ரெண்டு கிட்ட போறேன். அவன் வந்து நல்ல விஷயத்த சொல்றான். தைரியமா இருந்துட்டு ஒரு நல்ல ஒரு விதை போடுறான்னு வச்சுங்களேன். நல்ல ஒரு மாமரம் வளருது வச்சுங்களேன். அதே நேரத்தில் இன்னொருத்தர் போய் சொல்றோம், என்னப்பா இந்த ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டோம்ப்பா, என்ன பண்ணுன்னு தெரியல, சும்மா புலம்பு தான் செய்யும். ஆனால் அவன் ஒரு கள்ளிச்செடியோடைய விதையை போட்டுருவார். அதாவது அவருடைய பிரச்சனையை போடும்போது அதுவும் வளர ஆரம்பிச்சிடும். சில பேர் முள் இது போட்டுருவாங்க, சில பேர் வந்து எருக்கஞ்செடியத்தோடு போட்டுருவாங்க. இது மாதிரி கண்ட விதமான செடிகளும் வளரும் பொழுது நல்ல ஒரே ஒரு மலரும் வர்றதுக்கு கூட அங்கே வாய்ப்பு இல்லாமல் சிக்கல் மேலே சிக்கல் ஆகிடும். ஸோ உங்கள் நண்பர்கள்கிட்ட யார்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறீங்களா? அங்கே தான் ஃபஸ்ட்டு தடை இருக்குது. ஒரு பெரிய காட்டில் நிறைய விதமான காகங்கள் இருக்குது. அந்த காகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காகத்துக்கு ஒரு டிசீஸ் நோய் வந்திருக்கு. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. சிலருக்குலாம் அந்த காகத்துக்கு கீழே வந்து இப்போ கழுத்து பக்கம் அப்படி முடி கொட்டின மாதிரி இருக்கும். பார்க்கவே அருவருப்பாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு காகம் தான் இது. இது கூட பிறந்த காகங்கள் கூட இதை மதிக்காது. எல்லாம் தனித்தனியாக வந்து சாப்பிடாங்க. இது கண்டுக்கவே கண்டுக்காது. குட்டியிலேருந்தே இதை வந்து ஒதுக்கப்பட்ட ஒரு காகமாக மாற்றிட்டாங்க. ஸோ அது பாட்டுன்னு இருக்கும், அது பாட்டுன்னு போகும். எங்கே போனாலும் எல்லாரும் திட்டுவாங்க. சரி யார்கிட்ட போய் உதவி கேட்கலாம், எங்கேயோ வடை வைப்பாங்க, ஏதாவது சாப்பாடு வைப்பாங்க, எங்கேயா போனால் கூட மனுஷர்களும் அதை பார்த்தோன்னே ரொம்ப அருவருப்பாக இருக்கிறத துரத்தி விட்டுருவாங்க. மார்க்கெட்டில் போனாலும் சரி, வீட்டில் போனாலும் சரி, எங்கே போனாலும் இதுக்கு மரியாதையே கிடையாது. குடும்பத்துலேயும் பிரச்சனை, குடும்பத்திலையும் தன்னை மதிக்கலை, வெளியில் உலகத்தில் தன்னை மதிக்கலை. ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த சகவாசமே வேணான்ட்டு ஒரு காட்டு பகுதியில் தனியாக ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் நின்றுச்சு. கடவுளை பார்த்து கெஞ்சுது, கடவுளே ஏன் என்னை உயிரோட வச்சுருக்கீங்க? இவ்வளோ அவமானத்தை நான் சந்திக்கணுமா? இவ்வளோ பிரச்சனை ஓடிட்டுருக்கு, ஏதாவது ஒரு அற்புதம் செய்யக்கூடாதான்ட்டு மனசளவு ரொம்ப சோர்ந்து போயிருக்கு. அப்போது திடீர்னு ஒரு பறவை வந்து தொப்புன்னு அது தரையில் விழவும் அந்த காகம் பார்க்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பறவை வந்து ஒரு அம்புனால் அடிபட்டுருக்கு, உயிருக்கு போராடிட்டுருக்கு. நல்லா பக்கத்தில் போய் பார்க்கும்போது அது ஒரு தூது பறவை. இங்கே தூது விடுவாங்க இல்லையா, அத்தகைய ராஜா வீட்டு தூது பறவை. அது காலில் ஒரு சீட்டு கட்டியிருக்காங்க. அந்த சீட்டு ரொம்ப முக்கியமான ரகசியம் அதில் இருக்குது. அந்த பறவையோட கழுத்தில் சின்ன ஒரு வளையம் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த வரக்கூடிய இந்த 2 ராஜாக்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த ஊர் ராஜாக்கு இந்த ஊர் ராஜா வந்து தூது அனுப்பிச்சாருன்னா அதுக்கு 2 பறவை வச்சுருப்பாங்க இல்லையா, அது போல் இது தூது பறவை. அதுக்குன்னு ஒரு ராஜாங்கத்துக்கான ஒரு சின்ன வளையம் அந்த கழுத்தில் இருக்குது, யாரும் அடிக்கக்கூடாது என்பதற்காக. அப்படி இருக்கும்போது யாரோ தாக்கிட்டாங்க, விழுந்துருச்சு. இப்போ அந்த பறவை துடித்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த பறவை இந்த காக்காவை கூப்பிட்டு, வேறு யாரும் உதவி கூப்பிட்றதுக்கு யாரும் இல்லை, கொஞ்சம் பக்கத்தில் வாயணும்போது அந்த காகம் வந்து அந்த பறவை கிட்ட கேட்குது, என்ன எப்படி ஆச்சு, எப்படி உனக்கு அடிபட்டுச்சுன்னு பக்கத்தில் வந்து விசாரிக்கும் பொழுது, நான் உயிருக்கு போராடிட்டு இருக்கேன், நான் வந்து ஒரு தூது பறவை, ராஜா கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு போகணும், அதுக்காக என் காலில் சீட்டு கட்டி விட்டுருக்காங்க, நான் போகலைன்னா ஒரு பெரிய போரே நடந்துடும், அதனால் இந்த முக்கியமான விஷயத்தை ராஜா கிட்ட கொண்டு போகணும், அதனால் தயவு செஞ்சு நீ கொண்டு போக முடியுமா கேட்கும்பொழுது, இந்த காகத்துக்கு எப்படி நான் போக முடியும், நானே அருவருக்கத்தக்கதாக இருக்கேன், என் தோற்றமே ரொம்ப மோசமாக இருக்குது, ஏன்னா வீட்லேயும் யாரும் மதிக்கலை, ஏன்னா வெளியிலே யாரும் மதிக்கலை, அதனால தான் நான் தனியாக வந்து உட்காந்துட்ருக்கேன், என்னைக்கு யாரும் மதிக்க போகிறான்னு போது அந்த பறவை சொல்லுது,
இந்த வளையத்தை நீங்கள் கழுத்தில் மாட்டிக்கோ, இதை மாட்டிக்கிட்டா யாரும் உன்னை துரத்த மாட்டாங்க. தெற்கு திசையை பார்த்து நீ பறந்து போனேன்னா ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெரிய கோட்டை இருக்கும். அங்கே எனக்காக தளபதி காத்து கொண்டு இருப்பார். அவர்கிட்ட இந்த சீட்டை மட்டும் கொடுத்துரு. நீ அங்கே போனாவே உன் காலிலேருந்து அவங்க எடுத்துப்பாங்க. உன்னை எதுவுமே செய்ய மாட்டாங்க. இந்த ஹெல்ப்பு மட்டும் பண்ணணும்போது அந்த காக்கா பார்த்துச்சு. நான் எப்படி செய்யுதுன்னு யோசிக்கும் போது அந்த புறா செத்துருச்சு. சரி, புறா செத்துருச்சு, வேறு வழி இல்லை. இந்த ஒரு உதவியாக நம்ம செஞ்சு பார்க்கலாமேட்டு கழுத்தில் அது மாட்டிக்கிச்சு. சீட்டை எடுத்து காலில் கட்டிக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த கோட்டை பக்கத்தில் போகுது, பயத்தோடு போகுது. யாராவது தொத்திட போகிறாங்களோ, தன்னை தாக்கிட போகிறாங்களோ பயத்தில் போகுது. ஆனால் யாரும் எதுவும் பண்ணலை. இந்த காகம் அந்த கோட்டை பக்கத்தில் போகும்போது அங்கே தளபதி காத்து கொண்டு இருந்தார். அந்த கரெக்டாக அந்த பக்கத்தில் போகும்போது அவர் துரத்தலை. ஏன்னா கழுத்தில் ரிங்கை பார்த்துட்டு வெயிட் பண்ணுறாரு. பக்கத்தில் போகும்போது எப்போவுமே புறா தானே வரும், இதனால் புதுசாக காகம் வருதுன்னு பார்த்தாரு. அதே நேரத்தில் அதனுடைய காலில் கட்டியிருக்கக்கூடிய சீட்டை பிரித்து பார்க்கும்போது ஒரு முக்கிய நல்ல செய்தி, அதாவது 2 நாட்டுக்கு போர் வர வேண்டியது ஒரு சமாதானத்துக்கான ஒரு செய்தி தான். இல்லை அந்த செய்தி அவங்களுக்கு கிடைக்கல, அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா 2 நாட்டுக்கு சண்டை வந்திருக்கும், நிறைய உயிர் போயிருக்கும். அதனால இந்த செய்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. அந்த காகத்தை தன் பக்கத்தில் அணைச்சிக்கிட்டாரு. இந்த காகம் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து இங்கே வந்திருக்கு. ஒரு புறா வருது வேற விஷயம். ஆனால் இந்த காகம் இதோடைய வேலையை, தன்னுடைய சேவையை கரெக்டாக பண்ணியிருக்கிறதுனால நம்ம அதை கௌரவிக்கணுன்ட்டு அது நேராக கொண்டு போகிறாங்க. மெடிக்கல்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. இதுக்கு என்ன டிசீஸ், என்ன ஏன் அப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. அந்த காகம் சரியாகுது. சில நேரத்தில் காகம் சரியாகுது. ரொம்ப நல்லாவே வளர்ந்துருச்சு. அதோடைய ரோமம்லாம் வளர்ந்துச்சு. பழையபடி நல்லபடியாக ஒரு காகம் முழுமையான நல்ல கம்பீரமான ஒரு காகமாக இருக்குது. அந்த காகத்தை ஒரு நல்ல விதமான ஒரு மரியாதை, ராஜ மரியாதை அது கொடுக்குறாங்க. ராஜா பக்கத்தில் அது வைக்கிறாங்க. ராஜாவுக்கும் அது ரொம்ப பிடிச்சி போச்சு. இத்தகைய சூழ்நிலை இருக்கும்பொழுது இந்த காகத்தை பற்றி யாருக்கும் தெரியல. சாதாரண காக கூட்டம், முக்கியமாக அது திட்டின காக கூட்டம் அந்த சைடு சாப்பிட வரும்போது இதை பார்க்குறாங்க. இந்த காகத்தை எங்கேயோ பார்த்துருக்குமே, பக்கத்தில் வரும்போது தான் தெரியுது இவன் நம்ம ஊர் ஆள், இவனை தான் நம்மள தேடி இருந்தோம், இவன் ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ பார்த்தியா பெரிய ராஜ மரியாதை அவனுக்கு கிடைக்குதுன்னு எல்லாரும் திட்டினா அதே வாய் அவங்கள புழ ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் அந்த காகம் அமைதியாக இருந்தது. நம்முடைய சூழ்நிலையில் சில நேரத்தில் நம்ம மதிக்காத சில நபர்கள் இருப்பாங்க, நம்ம திட்டக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. நமக்கு எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது நம்ம மனசு பதப்படக்க ஆரம்பிக்கும். என்னடா வாழ்க்கை, முடிச்சுக்கலாம், நம்ம எதுவுமே மதிக்கலையே, யார் எந்த விதமான ஒரு அறிகுறியே தெரியலையே, சந்தேகமாக தானே போயிட்டுருக்கு, நாளுக்கு நாள் எப்போ நடக்கும் சந்தேகத்தோடு போயிருந்தீங்கன்னா உங்கள் மனசை அமைதிப்படுத்திக்கிங்க. நீங்கள் யார்கிட்ட சொல்கிறதுனாலையோ யார்கிட்ட ஷேர் பண்ணதுனாலோ எந்த விதமான முன்னேற்றம் ஏற்படாது. நீங்கள் சந்தேகப்படாமல் இருந்தாவே போதும், வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் யார்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவர்கள் போடக்கூடிய விதை அந்த மனசுல நம்ம மனசில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த விதையை பொறுத்த வரைக்குமே மற்றவர்கள் நம்மகிட்ட போடுற விதை மட்டும் கிடையாது, நம்ம சில பேர் இருந்து எடுத்துப்போம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபம், எரிச்சல். ஆமாம், இவன் இப்படி பண்ணிட்டான், இவனை நான் பழி வாங்கணும், இவனை என்னை மதிக்காமல் போயிட்டானே, அதுபோல் சில வைராக்கியமும் சில விதமான மனசில் இருக்கக்கூடிய கோபமும் பார்த்திங்கன்னா அதுவும் நமக்கு வர வேண்டிய செல்வத்தையும் தடுத்து நிறுத்திடும். ஸோ அதனால் சில நேரத்தில் நம்ம அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சந்தேகம் வேண்டவே வேண்டாம். உங்களுக்கான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த காகத்தை போல் எவ்வளோதான் அவமானப்பட்டிருந்தாலும் ஒரு நாள் வரும், யாரெல்லாம் உங்களை தூற்றினார்களோ, யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அதே சூழ்நிலை மாறி அவர்கள் வாயில் உங்களை புகழக்கூடிய சூழ்நிலை வரும். ராஜ மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சந்தேகப்படாதீங்க. உங்களை சந்தேகப்பட வைத்து, உங்களை பயம்புறுத்தி, உங்களை படபடக்க வைத்து, உங்கள் சூழ்நிலையை உங்களுக்கு எதிராக மாற்றுறது தான் திட்டமே. அந்த திட்டத்துக்கு நீங்களே இடம் கொடுக்காதீங்க. நம்பிக்கையாக இருங்க. உங்களுக்கான அனைத்து விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கடவுள் உங்களுக்காக அனைத்து விஷயங்கள் செய்து கொண்டிருக்கா. என் நிலைமை யாருக்கு புரியும், நான் யார்ட்டையுமே சொல்லலை, என் மனசுக்குள்ளே குமுறிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய பிரச்சனை பற்றி யார்ட்டையும் சொல்லலை, எங்கள் வீட்டுக்கும் தெரியாது, வெளியிலும் தெரியாது, கடவுள் செய்வார் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கடவுள் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்ய போகிறாரு. நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் வாழ்க்கையை மாறும். ராஜரீகமான ஒரு உயர்வு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. இந்த நம்பிக்கை மட்டும் எப்போவுமே விடாதீங்க. சந்தேகத்துக்கு இடமே கொடுக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க. பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.